வணக்கம். இன்றைய பிஎன்சியின் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தை திருநாளில் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி விவசாயிகளுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாட திட்டம். மழையால் சேதமடைந்து உள்வாங்கிய சோழவரம் ஏரிக்கரை 40 கோடி ரூபாயில் தரமற்ற பணிகளை செய்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? ஜனவரி 9 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா விஜயகாந்த் தகவல். விருப்ப மனு வாங்கி அன்புமணி பண மோசடியில் ஈடுபடுகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் பகீர் குற்றச்சாட்டு. வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை. ஒரு சவரன் தங்கம் 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாயாக விற்பனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி அடுத்த மாதம் தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொங்கல் பண்டிகையை மையமாக கொண்டு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஜனவரி 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் அவர் தமிழகத்தில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி ராமேஸ்வரத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்க சுற்றுப்பயணத்தின் நிறைவாக புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மேலும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கொண்டாட உள்ளதாகவும் தமிழக பாஜக வட்டாரங்கள் தகவல்களை தெரிவிக்கின்றன. சென்னைக்கு அருகே சோழவரம் ஏரிக்கரைகளை 40 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்த பிறகும் சமீபத்திய மழையால் ஏரிக்கரை தார் சாலை விரிசல் அடைந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சேதமடைந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான சோழவரம் ஏரிக்கரைகளை தரமற்ற முறையில் சீரமைப்பு செய்ததே இதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்தும் ஏரியின் முழுமையாக நீர் தேக்கப்படவில்லை. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஏரியில் தற்போது 49% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கரைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெரினா கடற்கரை அண்ணா சதுக்கம் அருகில் உள்ள காலி இடத்தில் 2400 சதுர அடியில் புதிதாக இரவு நேர காப்பகத்தை மாநகராட்சி கட்டியுள்ளது. 86,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த காப்பகம் கட்டப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் இரவு நேரங்களில் தூங்கும் வீடு இல்லாதவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இரவு நேர காப்பகம் கட்டப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் ஜனவரி 9ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு தோழமை கட்சிகள்தான் என்றும் இப்போது எதையும் கூட்டணி என்று கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் யாரோ ஒருவர் சொன்னதை நம்பி நான் பதில் கூற மாட்டேன் என்றும் அனைத்து கட்சிகளுடனும் நட்புடன் பழகி வருவதாகவும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி பண மோசடியில் ஈடுபடுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரிடமும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து ராமதாஸ் அளித்துள்ள புகாரில் விருப்ப மனு பெறும் அதிகாரம் பாமக நிறுவனர் என்ற வகையில் தன்னிடமே இருப்பதாகவும் பாமக கட்சியின் பெயரையோ அமைப்பையோ பயன்படுத்த அன்புமணிக்கு சட்டப்பூர்வமான உரிமை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட கொப்பரை 2668 அடி மலை உச்சியில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நேற்றைய தினம் கொண்டுவரப்பட்டது. மலையிலிருந்து கோவிலுக்கு தீப கொப்பரையை கொண்டு வரும் வழி நெடுகிலும் பக்தர்கள் அதனை தொட்டு வணங்கினர். தொடர்ந்து கோவிலில் மாலை தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோவிலில் மாலை தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்தன்று தீபச்சுடர் மை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளும் நடராஜருக்கு வைக்கப்படும். அதன் பின்னர் நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தீபமை பிரசாதம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது.
தமிழக அரசின் செயல்பாடுகளாலும் அலட்சியத்தாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் அரிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என மதுரையில் விஸ்வ இந்து பரிஷத் குற்றம் சாட்டியுள்ளது. கோயிலில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு காரணமாக கடல் நீரோட்டத்தில் மாறுபாடு ஏற்பட்டு கோயில் அருகே கடல் அரிப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும், இந்நிலை நீடித்தால் கோயிலுக்கு பாதுகாப்பில்லை, பக்தர்கள் கடலில் இறங்கி புனித நீராட முடியாத நிலை ஏற்படும் எனவும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி அச்சம் தெரிவித்துள்ளார். நடிகை பாலியல் வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமே தண்டனை கிடைத்துள்ளது, அவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டு உள்ளதாக மலையாள பிரபல நடிகையும் நடிகர் திலீப்பின் முன்னாள் மனைவியுமான மஞ்சு வாரியர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அந்த செயலை திட்டமிட்டு செய்தவர்கள் சுதந்திரமாக வெளியே நடமாடி வருகின்றனர், ஆகவே உரிய நீதி கிடைக்கவில்லை எனவும் மஞ்சு வாரியர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல போர்பஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட நம் நாட்டைச் சேர்ந்த 3 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். நாட்டின் பொருளாதார கொள்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியதற்காக மத்திய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் அங்கீகரிக்கப்பட்டு 24வது இடத்தில் உள்ளார். HCL நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரோஷினி நாடார் மல்கோத்ரா 76வது இடத்தில் உள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த பயோகான் நிறுவன தலைவர் கிரோன் மஜும்தார் ஷா 83வது இடம் பிடித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கம் 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாயாக விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளியின் விலை கிலோவிற்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,13,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது நகை வாங்குபவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.